Hey guys, welcome to 10th series of C programming. வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகாம ஃபிக்ஸடா இருந்தா அது கான்ஸ்டன்ட். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், int dob equal to 2002. நம்ம டேட் ஆஃப் பர்த் எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். நம்ம டேட் ஆஃப் பர்த் கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை அசைன் பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டுக்கு முன்னாடி CONST கான்ஸ்ட் கீவேர்டை டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் வேரியபிளாக சேஞ்ச் ஆயிரும். கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா என்ன? கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டிஓபிக்கு இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், ரன் ஆகலை, எரர் காமிக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது என்ன வேல்யூ அசைன் பண்ணீங்களோ அந்த வேல்யூ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் வேரியபிளோட வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. வேல்யூவை சேஞ்ச் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பிரிண்ட் ஆகும். அடுத்தது கமெண்ட். ஒரு லைனை கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைன் ஒர்க் ஆகாது. ப்ரோக்ராமில் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. சிங்கிள் லைன் கமெண்ட். 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அந்த லைன் கமெண்ட் ஆயிரும். சிங்கிள் லைன் கமெண்ட்னா அந்த லைன் மட்டும் ஒர்க் ஆகாது. ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் காமிக்குது, DOB அன்டிக்ளேர்டு. DOBன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகவே இல்லை, அதை எப்படி நான் பிரிண்ட் பண்ண முடியும்னு கேட்குது. நம்ம கமெண்ட் பண்ண லைன் இப்போ ஒர்க் ஆகலை, ஆனால் ப்ரோக்ராமில் இருக்கும், பார்க்க முடியும், எடிட் பண்ண முடியும், ஆனால் அது ஒர்க் ஆகாது. இதுக்கு பேர் தான் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட். மல்டிபிள் லைன்ஸை கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாக் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணோன்னா மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் டைப் பண்ணிங்கன்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட். எங்கே கமெண்ட் எண்ட் ஆகணுமோ அங்கே ஸ்டார் ஸ்லாஷ் டைப் பண்ணுங்க. இப்போ இந்த பிளாக் ஃபுல்லாக கமெண்ட் ஆயிடுச்சு. இந்த கோடு எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த கோடு எதுவுமே ஒர்க் ஆகலை. ரன் பண்ணுறேன், இந்த கோடு எதுவுமே ஒர்க் ஆகலை. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள் பக்கத்தில் அந்த வேரியபிள் எதுக்குன்னு நான் டைப் பண்ணி வச்சிட்டேன்னா ஃப்யூச்சரில் ஒரு 6 மாதம் அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு கிளியராக புரியும் எதுக்கு அந்த வேரியபிள் போட்டிருக்கேன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸை டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ப்ரோக்ராமை வேற ஒருத்தர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பெரிய ப்ரோக்ராமில் உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா அந்த எரரை ஃபைன் பண்ணுறதுக்கும் கமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். டாஸ்க், கான்ஸ்டன்ட் கீவேர்ட், சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட், இந்த 3ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள்.